சக்தி இருக்கிறதா நினைச்சு தான் என்ன செஞ்சாங்க, கடவுள் தன்மையை கொடுத்தாங்க. ஏன்னா சூரியன் வந்து பிரகாசமாக இருக்குது, இரவுல நிலவு தெரியுது, அதுவும் ஒரு விதமான வெளிச்சத்தை தருது, விண்மீன்கள் தெரியுது, இன்னும் பல பொருட்களை வந்து வானத்தில் பார்க்குறாங்க. ஆனால் அது சம்பந்தமாக தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாத காரணத்தினால் இவற்றை எல்லாம் பார்த்து இது கடவுள் தன்மை கொண்டவைகள் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா இறை தூதர்கள் அனுப்பி இந்த பொருட்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் கடவுளாக நினைக்கக்கூடாது, உயரத்தில் இருக்கிறதுனால அதில் ஒரு ஒளி வீசுறதுனால கடவுள் என்று ஆகிவிடுமா, விடாது என்று அல்லாஹ் தாலா இதை மறுக்கிறார். அதற்காகவே அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி பல இடங்களில் முன் சென்ற சமுதாயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிற மாதிரி அல்லாஹ் வந்து இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கும் இந்த அறிவுரையை சொன்னதை திருமறை குர்ஆனில் பார்க்குறோம். வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹார், இறைவனுடைய அத்தாட்சிகளில் தான் இரவும் பகலும் இருக்கிறது. வஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும் இருக்கிறது. லா தஸ்ஜுது லிஸ்ஸம்சி வலா லில் கமரி, நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சுஜூத் செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலக உன்ன, அவற்றை படைத்த இறைவனுக்கே நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். இன் குந்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீங்கள் சஜதா செய்யாம அவற்றை படைத்த இறைவனுக்கு சஜதா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ மக்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக குர்ஆன் என்ன சொல்லுது, இவற்றை எல்லாம் இறைவன் தான் படைத்தான், எனவே அவற்றை வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் கடவுள் தன்மை கொண்டதாக இவற்றை நம்பியவர்கள் இருந்த மாதிரி இல்லை, இதுக்கு சக்தியே இல்லை, ஆனால் எப்படியோ இது உருவாகி இருக்குது, கடவுள் உருவாக்கலை, இந்த பொருட்கள் கடவுளும் கிடையாது, சூரியன் கடவுளும் கிடையாது, அதே மாதிரி கடவுள் இதை உருவாக்கவும் இல்லை, இது எல்லாமே தானாதான் உருவாகிச்சு என்று சொல்லி ஒரு சிலர் வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா கடவுளுடைய பேரில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நிறைய புரோகிதங்களை உருவாக்குறாங்க, கடவுள் என்ற பேரில் மனுஷனை வந்து வதைக்கக்கூடிய பல சடங்குகளை ஏற்படுத்துகிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து கடவுள் தன்மையை மறுக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் இவற்றை கடவுளாக நீங்கள் சொல்கிறீர்களே, கடவுளாக முடியாது, இவற்றுக்கு வேற விதமான ஒரு ஏற்பாடு இருக்கலாம் என்று சொல்லி ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. அப்படி ஆராய்ச்சியில் இறங்கினவங்க சில உண்மைகளை கண்டறிஞ்சாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, கடவுள் தான் இவற்றை உருவாக்கினான் என்ற அந்த உண்மையை மறைச்சாங்க. அதை வந்து அவங்க என்ன செய்யலை, அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தலை. இப்போ அரிஸ்டோட்டல் என்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார், கிறிஸ்துக்கு முன்பதாக 384வது வருடம் கிறிஸ்துக்கு முன் அவர் பிறந்தவர். அப்போ 2017ஆம் ஆண்டு, அதுக்கு இன்னொரு 384 வருஷங்களை சேர்த்துட்டு பாருங்க, 2400 சொச்சம் வருடங்கள் முன்னாடி பிறந்த ஒரு விஞ்ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி, அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த முழு அண்டமும் பேரண்டமும் தானாகத்தான் இயங்குகிறது, எந்த சக்தியும் அது வந்து இயக்கலை, ஆரம்பத்திலிருந்தே இப்படி தான் இருக்குது, அது எந்த மாற்றமும் அடையலை, நிலையான ஒரு நிலையில் இந்த முழு அண்ட சலாசாலமும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது, யாரும் இயக்கலை, தானா இருக்குது, அதுக்கு ஆரம்பமும் இல்லை இறுதியும் இல்லை. ஆரம்பமும் இல்லை இறுதியும் இல்லைன்றது யாருடைய சிபத்து, இறைவனுடைய சிபத்து. ஆனால் அவங்க எதுக்கு கொடுத்தாங்க, அந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் பாருங்க, அவர் கடவுளை மறுக்கிறதுக்காக வேண்டி இந்த அண்ட சலாசாலத்துக்கு கொடுக்குறாரு, இதுக்கு ஆரம்பமும் இல்லை இறுதியும் இல்லை, ஆரம்பத்தில் இருந்தமா இப்போ இருந்து கொண்டு இருக்குது, எதிர்காலத்திலையும் இயங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை அரிஸ்டோட்டல் என்ற இந்த விஞ்ஞானி, மிகப்பெரிய ஒரு மாமேதையாக அந்த காலத்தில் கருதியவராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு அறிவிக்கிறார். அப்போ இதை வந்து இவர் சொன்னது வந்து சரியா, கடவுள் மறுக்கிறதுக்கு தானே இந்த அறிவியல் என்ற பேரில் இவர் சொன்னது வந்து இருக்குது, அப்போ அவர் வந்து ஆரம்பம் இல்லைன்றாரே அது சரியா, இறுதி இல்லைன்றாங்களே அது சரியா என்று அறிவியல் உலகத்தில் பல சர்ச்சைகள் அந்த காலத்தில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரம்ப கால அறிவியல் புரட்சி நடக்கிற நேரத்தில் பல விஞ்ஞானிகளை வந்து என்ன செய்கிறாங்க, சர்ச்சுகள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் என்ன செய்வாங்க, புறக்கணிப்பாங்க. அறிஞர்களாக இருப்பாங்க, யாரு, ஆய்வாளர்கள், வானுலகத்தை பற்றி நல்ல ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறமசாலிகளாக இருந்தாலும் அவர்களை வந்து சர்ச்சுகள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், அறிவியல் என்ற பேரில் யாரெல்லாம் ஆராய்ச்சிக்கு இறங்குறாங்களோ அவங்க எல்லாமே கடவுளை மறுக்கிறதுக்குரிய வேலையை தான் பார்த்தாங்க. அது என்ன காரணமோ செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு நியாயமான காரணங்கள் கடவுள் இல்லைன்றதுக்கு அவங்க எதுவுமே வைக்கல. இவங்க கண்டுபிடிச்ச ஏதாவது ஒரு அறிவியலை வச்சு தானா உருவாச்சுன்னு சொல்லி போகிறது. இப்போ வந்து சூரியன் வந்து ஒளி வீசுறதை பார்க்குறாங்க, எங்கால அந்த ஒளி வந்துச்சு, அதுக்கெல்லாம் விட சொல்ல மாட்டாங்க.
சந்திரன் வந்து ஒரு விதமான ஒளியை வந்து பிரதிபலிக்க செய்து இது எந்த இடத்துல இருந்து இந்த ஒளியை பெற்றுக்கொண்டது, சந்திரனுடைய பல வடிவங்கள் இருக்குது, இந்த வடிவங்களுக்கு என்ன காரணம், இதை ஏற்படுத்தியவன் யார், இந்த முழு உலகத்தினுடைய இயக்கத்தை வந்து இப்படி இரவு பகலா மாறி மாறி இயக்க வைக்கிறது யாரு என்றதுக்கெல்லாம் விட தெரியல, விட சொல்லவும் இல்லை. ஆனால் கடவுள் இல்லைன்னு மறுத்தாங்க. அப்போ இப்படி ஒரு அறிவியல் ரீதியான ஒரு சர்ச்சை இருந்த நேரத்தில் இஸ்லாம் வந்து பொதுவாக வஹீனுடைய ஒளியில அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்றதை காலாகாலத்துக்கு நிரூபித்து கொண்டு வந்துச்சு. அல்லாஹ் தால இது போன்ற மடத்தனங்களை, இது போன்ற அசத்தியங்களை தோலுரிச்சி காட்டுறதுக்காகத்தான் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்புறார். இறை தூதர்கள் அனுப்பி மக்களுக்கு இந்த வான்வெளி சம்பந்தமாக தெளிவான அறிவு இல்லாவிட்டாலும் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கி வஹியை வழங்கி இது எப்படி உருவானது என்பதை பற்றி பல செய்திகளை அல்லாஹ் சொல்லி அந்த இறை தூதர்கள் அந்த வஹி மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போனாங்க. ஆனால் ஒரு இடைவெளி ஒன்று கேள்விக்குறியோடு நின்று கொண்டே இருந்துச்சு. இறை தூதர்கள் ஆன்மீகம் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டார்கள் பலர். ஒரு சிலர் இல்லை, இதுக்கு தத்துவ ரீதியான காரணங்கள் வேணும், சொர்க்கத்துக்கு தத்துவ ரீதியான காரணங்கள் வேணும் என்று கேட்டால் நாங்கள் எப்படி அது கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று சொல்றானே அதுக்கு அறிவுபூர்வமான ஆதாரத்தை காட்டு என்று கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இதை அறிவியல் உலகத்தில் கிட்டத்தட்ட 1042ஆம் ஆண்டு வைங்களேன், இந்த காலப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்திலே புரட்சி செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி உருவானார். அவருடைய பேர் வந்து ஐசாக் நியூட்டன் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞானியாக அவரை பார்ப்பாங்க. ஏன்டா அவருடைய அறிவு அந்த அளவுக்கு விசாலமான அறிவு. அவர் ஒரு 3 விதமான விதிகளை அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அவர் சொல்கிறார், இந்த விதிகளின்படி கடவுள் ஒருவர் இருக்கிறான் என்பது உறுதியாகுகிறது என்று சொல்கிறார். ஆனா எப்படி அந்த கடவுள் வந்து இந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், கடவுள் தான் இந்த அண்டத்தை படைச்சார், ஆனா அது எப்படி ஆணிச்சு என்றதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாதுன்றார். அவர் சொன்ன 3 விதிகளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு செயற்பாடு ஒரு வினையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு அவர் சொல்லியிருப்பார். அது வந்து அவருடைய 3வது விதி. நாங்கள் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டு, ஆக்ஷனுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் உண்டு, வரத்தான் செய்யும். நான் உங்களுக்கு அடிச்சேன்னு வைங்க, நீங்கள் வந்து ரியாக்ஷன் காட்ட தானே வேணும், காட்டாட்டி நீங்கள் மனுஷனா? எந்த ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கும். இவர் மனுஷன் அடிச்சு கொள்றதுக்கு சொல்ல வரல, உலகத்தினுடைய இயக்கத்துக்கு சொல்றாரு. இது இருக்குதுண்டா, ஏதோ ஒன்று உருவாக்கி தான் இது ரியாக்ட் ஆகி கொண்டு இருக்குது. சாதாரணமாக இது உருவாகல, அண்டம் வந்து இருக்குதுன்னு சொன்னா இது வந்து ரியாக்ஷன் தானே, இருக்கக்கூடியது ரியாக்ஷன், ஒரு எதிர்வினை. அந்த வினை எது, அதை ஏற்படுத்தியது யார் என்ற கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கிறது. யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி தான் இருக்கணும் என்பதை அவர் சிந்திக்கிறார். சிந்திச்சு அவர் என்ன செய்கிறார், ஒரு புத்தகத்தை எழுதுறார். அவரோட பிரின்சிபியான்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்துக்கு. அதில் பெரிய அந்த வார்த்தை என்னன்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபிலோசபி என்று ஒரு கிரந்தத்தை எழுதுறார். கிரந்தத்தை எழுதி அதில் இந்த 3வது விதியையும் குறிப்பிட்டு அவர் கடவுள் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார், கடவுள் தான் இந்த அண்டத்தை படைச்சிருக்கிறாரு, ஆனால் எப்படி என்றது எனக்கு தெரியாது, சொல்ல தெரியாது. இப்போ அந்த காலத்தில் இருந்த அறிவியலை வச்சு அவர் சொல்றார், எனக்கு சொல்ல முடியல, ஆனால் கண்டிப்பாக கடவுளுடைய பங்களிப்பு இந்த உலகம் உருவானதற்கு இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயமெல்லாம் அவர் செஞ்சார் தெரியுமா? அவர் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கீழே போடுறாரு, கீழே விழுது. அவர் சிந்திக்கிறார், என்ன சிந்திக்கிறார், நான் ஆப்பிள் காய் எடுத்து போட்டேனே, அது சரியா கீழே விழுதுச்சே, ஏன் குறுக்க விழல? செங்குத்தா கீழே விழுது, ஏன் குறுக்க போய் ஒரு இடத்துல விழல? கீழே விட்டோன்னே கீழே விழுந்துச்சே, செங்குத்தா போய் விழுந்துச்சே, அப்படி விழாம அது வந்து ஒரு விதமான வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போய் இங்கிருந்து வேறொரு திசைக்கு நகர்ந்து அதுக்கு பிறகு கீழே விழுந்துச்சே, ஏன் இப்படி விழாமல் செங்குத்தாக நேரடியாக கீழே விழுந்தது என்றதை சிந்திக்க ஆரம்பிச்சதுல அதிசயமான இது ஒட்டுமொத்த உலகத்தில் விஞ்ஞானமும் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு தத்துவத்தை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு தான் புவி ஈர்ப்பு சக்தி என்றுவாங்க, புவி ஈர்ப்பு விசை. சிங்களத்தில் குருத்வாகர்ஷண பலன்டுவாங்க, ஆங்கிலத்தில் கிராவிட்டி என்று சொல்லுவாங்க. இந்த புவி ஈர்ப்பு விசை இருப்பதை கண்டுபிடிக்க போய் தான் உலகத்தில் எல்லா தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடிச்சான், எல்லா நவீன சாதனங்களையும் கண்டுபிடிச்சான். புவி ஈர்ப்பு சக்தி என்ன ஒன்று இருக்குதுண்டா, அதை தாண்டி செல்லக்கூடிய புவி ஈர்ப்பு விசைக்கு மாற்றமான ஒரு சக்தியை உருவாக்கினால் எங்களுக்கு பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், இந்த வானபூமியுடைய எல்லையை தாண்டி போகலாம் என்ற அந்த தத்துவத்தை இவருடைய இந்த புவியீர்ப்பு விசையை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. கீழே விழுந்துச்சேன்டா ஒரு மனுஷனை
நாங்கள் வந்து ஒரு ஆப்பிள் காயை கீழே போடுறோம், அந்த ஆப்பிளுக்கு என்று சொல்லி ஒரு எடை இருக்குது, அந்த எடையை பூமி என்ன செய்யுது, இழுக்குது. அந்த எடை வந்து கீழே விழுறது ஒரு விதமான வினை. பூமி என்ன செய்தான், தானா நிக்கல, அந்த ஆப்பிளை அந்த வினைக்கு எதிர்வினையான ஒரு விசையை அனுப்பி அதை இழுத்து எடுக்குது, அதனால தான் கீழே விழுந்துச்சு. ஆப்பிள் காய் ஒரு ஒரு 250 கிராம் பாரம் என்று வைங்க, ஒரு காய், அந்த பாரம் அந்த எடை இருப்பதனால தானே கீழே விழுந்துச்சு. பஞ்சு வந்து கீழே விழுமா உடனே விழாது, அது மிதங்கும். அப்போ ஒரு எடை இருக்குது, ஒரு பவர் இருக்குது, அந்த பவருக்கு பூமி என்ன செஞ்சு, எதிர்வினையா ஒரு பவர் அனுப்பி அதை இழுத்து எடுத்துச்சு. அப்ப பாருங்க, வினைக்கு எதிர்வினை செயல்படுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய அந்த விதிமுறைகள் அவர் கண்டறியறதுக்கு பல சமன்பாடுகள் எல்லாத்தையும் சொல்றார். ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வேகத்துல என்ன செய்து ஒரு பொருள் வந்து கீழே விழுது. இது அனைவருக்கும் பொதுவானது. எல்லாரும் யாருடைய உடலா இருந்தாலும் இப்படிதான் புவி வந்து இழுத்து கொண்டுதான் இருக்குது. இந்த சக்தியை யாராவது முறியடிக்க முடியும் என்றால் இந்த பூமியில ஒட்டி கொண்டு இருக்க மாட்டான்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்ப இந்த காலத்துல இந்த புவியீர்ப்பு விசையை வச்சு எப்படி ராக்கெட் அனுப்புறான்றத பாருங்க. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரா, அப்ப செங்குத்தா விழுவதற்கு காரணம் புவியீர்ப்பு விசைன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்றைய காலத்துல விஞ்ஞானிகள் யோசிக்கிறான், அப்ப வேறொரு சாதனத்தை பயன்படுத்தி ஒரு பவரை உருவாக்கி இந்த பூமியினுடைய சக்தியை தாண்டி, ஈர்ப்பு சக்தியை தாண்டி எங்களுக்கு வெளியே செல்வதற்கு முடியுமான ஒரு நிலை இருக்குது. அதை விட இந்த பூமியில் இருக்கக்கூடிய சக்தியை விட அதிகமான ஒரு சக்தியை அப்ப நாங்கள் அந்த வாகனத்துக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தான் ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறான். அதுவும் நேராக ராக்கெட் போகாம என்ன செய்யுது, ஒரு விதமான சரிமானத்தில் தான் போகுது. பார்த்திக்கிறீங்களா, ராக்கெட் இப்படி நேராக தான் போகுமா, முன்னாடி ஆரம்பத்தில் நேராக போகிற மாதிரி காட்டுவான், அது இப்படி ஒரு சைடுக்கு தான் போகும். ஏன் சைடுக்கு போகிறான் தெரியுமா, நேராக போச்சுன்னு வைங்க, இந்த புவியோட அந்த ராக்கெட் வந்து மோதுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு எல்லையை தாண்டினோடனே இந்த பூமியில மற்ற பகுதியை போயிட்டு படலாம். நேராக போச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கிறதுக்காக அந்த பூமிக்கு சமனான ஒரு வட்டமான ஒரு பயணத்தில் இந்த ராக்கெட்டுகளை வந்து நாங்கள் அனுப்புகிறோம், சேட்டலைட்டை அனுப்புகிறோம் என்று சொல்லி பல விஞ்ஞானிகள் இன்றைக்கி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக சொன்னதுதான். எங்களுக்கு இதில் என்ன தேவைன்னு சொன்னால், இந்த ஐசாக் நியூட்டன் என்று சொல்லக்கூடியவர் கடவுள் இருக்கிறார் என்றதை 17ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறார். சொல்வதற்கு காரணத்தை எப்படி நான் நிரூபிக்கணும் என்று அவர் தெரியலன்றார். ஆனால் கண்டிப்பாக இது உருவாகி இருந்தால் அதற்கு பின்னாடி ஒரு கடவுள் சக்தி இருக்கணும் என்றது அவருடைய அறிவு சொல்லிச்சு. இப்போ இதை சர்ச்சையாக்கினாங்க. அது எப்படி, அறிவியல் உலகத்தில் நிறைய பேர் என்ன பார்த்தாங்கன்னா, மதங்களுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கருத்து இருந்துச்சு, மதங்கள் அறிவியலை சொல்லாது என்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இதை முறியடிக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது சதி செஞ்சு இந்த கருத்தை வந்து இல்லாமலாக்கணும் என்று பலர் முயற்சி செஞ்சாங்க. முயற்சி செஞ்சு 19ஆம் நூற்றாண்டுல, அது 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கண்டுபிடிப்பு. என்னன்னு கேட்டா, மாறாநிலை கோட்பாடு, ஸ்டெடி ஸ்டேட் தியரி என்று சொல்லுவாங்க. மாறல, இந்த உலகம் அப்படியே தான் இருக்குது, உலகத்தை வந்து படைச்சவன் யாரும் இல்லை, உலகத்துக்கு ஆரம்பமும் இல்லை இறுதியும் இல்லை. திருப்பி 20ஆம் நூற்றாண்டுல திருப்பி ஒரு அறிவியல் விஞ்ஞானிகள் 2-3 பேர் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அப்ப என்ன அதுக்கு காரணம் வச்சாங்க, உலகம் இல்லை யாருமே உருவாக்கலண்டா, தானா இயங்குதுண்டா. எப்படி தெரியுமா, உலகம் விரிவடைஞ்சு கொண்டு போகுதுதான், அது தானா விரிவடையுது. எப்படி தானா விரிவடையுது, இந்த உலகத்துல ஒரு விண்மீன், உதாரணத்துக்கு வான்வெளியில ஒரு விண்மீன், ஒரு ஸ்டார் இருக்குதுன்னு வைங்க, அந்த ஸ்டார் ஒன்று உருவாவிச்சண்டா ஏற்கனவே இந்த ஸ்டாருடைய இடையில, இந்த நட்சத்திரத்துடைய இடையில இருந்த இன்னொரு நட்சத்திரம் அழிஞ்சு போகுது, இப்போ பேலன்ஸ் ஆகுது. அப்படியே தான் இருக்குது, யாருமே இதை உருவாக்கல. ஆரம்பத்திலிருந்தே சில பொருட்கள் உருவாகி கொண்டு இருக்குது, சில பொருட்கள் அழிஞ்சு கொண்டு இருக்குது. அளவுல வித்தியாசம் இல்லை, இடையில மாற்றம் இல்லை, தோற்றத்தில் மாற்றம் இல்லை, இப்படியே தான் போகுது இப்படி என்றாங்க. சரி, அப்போ விரிஞ்சு கொண்டு போகுதே, அந்த விரிவை வந்து யார் ஏற்படுத்துறா, அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. அதுல இன்னொரு கருத்தை சொல்றாங்க. இப்போ விரிவடையுது, இந்த விரிவடையும் போது பூமியில அந்த அண்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த இடைவெளியை, விரிவடையும் போது ஒரு இடைவெளியை நிரப்பணுமே, அதுக்கு என்ன நடக்குது, என்ன ஆகுது, யாரு வந்து அந்த இடைவெளியை நிரப்புறா அப்படின்னு கேட்டோன்னு சொன்னாங்க, தானா வந்து பல கேலக்சிகள் உருவாகுது. கேலக்சிகள் என்றா நட்சத்திரம், சூரியன், சந்திரன், விண்மீன்கள், இன்னும் பல பொருட்கள் உள்ளடங்கிய விண்மீன் மண்டலம் ஒன்று தான் கேலக்சி என்று சொல்வது. கேலக்சிகள் வந்து அந்த இடத்தை நிரப்புது. இப்போ வட்ட வடிவத்தில் ஒரு முட்டை போல, இது அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்தி, குர்ஆனோட எப்படி ஒப்பிட்டுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு முட்டையை எடுங்க, முட்டையுடைய வடிவம் இருக்குது, வட்டம் என்றாலும் வித்தியாசமான ஒரு வடிவம். இந்த வடிவத்தில் கேலக்சி முழு யூனிவர்ஸும் இருக்குது.
இது இப்படியே விரிவடைஞ்சு கொண்டே போகுது. விரிவடையும் போது அந்த இடைவெளியை யாராவது நிரப்பணுமே, இல்லாட்டி அதோட வடிவத்தில் வித்தியாசம் வந்துடுமே என்று கேள்வி கேட்டாங்க சிலவங்க. இல்லை, அப்போ வந்து கேலக்சிகள் தானாக உருவாகி அந்த இடைவெளியை நிரப்பிடும். கேலக்சிகள் உருவாகிறதா இருந்தால் பல கோடிக்கணக்கான வருடங்கள் போகும். சாதாரணமாக ஒரு கேலக்சி உருவாகாது. கேலக்சி என்று சொன்னால் நட்சத்திரம், கோள்கள், துணை கோள்கள், சூரியன், சந்திரன், பல விண்மீன்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்ட ஒரு மண்டலம். அது உருவாகிறதுக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு நாள், ஒரு வருடம், 2 வருடம் எடுக்காது. பல கோடான கோடி வருஷம் வேணும். ஆனால் பூமி வந்து விரிவடைஞ்சு கொண்டே போயிட்டு கொண்டு இருக்குது, எல்லை இல்லாமல் விரிவடையுது. அப்போ கேட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு என்ன கேலக்சியில் என்ன உருவாகுது, ஏதாவது ஒரு பொருள் உருவாகுதா என்று சிலர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒரு கன கிலோமீட்டருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு துகள் மட்டும்தான் உருவாகுது. துகள் என்று சொன்னால் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பார்ட்டிகல்ஸ் என்று சொல்வது இருக்கக்கூடிய பொருளில் ஆக சிறிய மட்டம், அளவு, அதுதான் பார்ட்டிகல், துகள். ஒரு பொருள் எடுத்தா ஆக சிறியது எது? அணு. அணுலையும் பல படித்தரங்கள் இருக்குது. ஒரு அணு என்பது என்ன தெரியுமா? ஒரு அணு என்பது 1 கோடி மில்லியன் துண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு பொருள். 1 கோடி மில்லியனாக என்ன செய்யலாம்? ஒரு அணுவை பிரிக்கலாம். 1 கோடி மில்லியன் என்றா எவ்வளவு அணு என்றாலே கண்ணுக்கு விளங்காது. அதை 1 கோடி மில்லியனால பிரிக்கல. அவ்வளவு சின்னொரு துகள் மட்டும் உருவாகிறதுக்கு ஒரு வருஷம் போகும். அப்ப இப்படி பிரம்மாண்டமான இந்த பூமியில எத்தனை அணு இருக்குது? உங்களோட உடம்புல எத்தனை அணு, எத்தனை கோடான கோடி அணு உங்களோட உடம்புல இருக்குதுன்னு யாருக்கும் சொல்லலாது. அவ்வளவு விசாலமானது. அப்ப இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இன்னும் சிலர் என்ன செஞ்சாங்க, ஆய்வு செய்து மைக்ரோவேவ் ரேடியேஷன் என்று சொல்லி கதிர் விசைகள் இருக்குதே, ரேடியோ பவர் போற அந்த கதிர் விசைகள், இந்த டெக்னாலஜி ஒன்றை பயன்படுத்தி அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த அண்ட சலாசாலத்தில் வீசக்கூடிய நுண்ணறிவு கதிர்கள் அந்த கருவியில் பதிவு செய்கிற மாதிரி ஒரு கருவியை பயன்படுத்தி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாங்க. அந்த கருவி என்ன செய்யும்டா, அண்டத்தில் ஏதாவது ஒன்று வித்தியாசமான விதத்தில் ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ளுமெண்டா, அல்லது ஒரு வித்தியாசமான தோற்றத்தை உண்டு பண்ணுமெண்டா, உடனே வந்து சவுண்டை கொடுத்துரும், ஃப்ரீக்குவன்சியை கொடுத்துரும். அந்த சவுண்ட் மூலமாக இந்த பூமியினுடைய எப்படி அண்டத்துடைய அளவு எப்படி விரிவடையுது, அண்டத்துடைய தன்மைகள் எப்படி மாறுதுன்றதை கண்டுபிடிப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே சமமான வடிவத்தில் கதிர் விசைகள் வருது, இல்லை வித்தியாசமான ரேடியேஷன் வருது. அப்போ ரேடியேஷன் வித்தியாசமாகிறதுனால 1965ஆம் ஆண்டு ஒருவர் என்ன செய்கிறார், அவருடைய பேர் வந்து தோமஸ் என்று சொல்லக்கூடிய, இன்னொருத்தர் வந்து ரொபர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சு சொன்னாரு, இந்த மாறாநிலை கோட்பாடு என்று அண்டம் தினமும் ஒரே மாதிரி இருக்கிறதா சொல்றாங்களே, அது இருப்பதற்கு சாத்தியமே இல்லை, வித்தியாசமான ரேடியேஷன் பதிவுகள் வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் அறிவியல் உலகத்தில் ஒரு சிலர் நடுநிலையாக ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த அண்டம் உருவாகி இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு ஒன்று நடந்திருக்கணும், அது என்ன தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் வந்து களமிறங்குறாங்க. அப்பதான் இந்த பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிக் பேங் தியரி என்று சொல்லுவாங்க. பெருவெடிப்பு என்று சொன்னால் பெரிய ஒரு வெடிப்பு, ஒரு சிதறல் ஏற்பட்டிருக்குது, ஒரு பொம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று பிளாஸ்ட் ஆகிக்குது அப்படி என்று சொல்லி ஒரு கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் 1970ஆம் ஆண்டுகளில் உறுதிப்படுத்துறாங்க. இது 1950ஆம் ஆண்டுகளில் கூட இந்த கருத்து இருக்குது, ஆனால் நிரூபிக்க முடியலை. இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்குரிய ஏற்பாடை செய்கிறாங்க. என்ன சொன்னாங்கண்டா, இந்த உலகம் அண்டம் உருவாகி 13.5 பில்லியன் வருடங்கள் ஆகிறது. 13.5 பில்லியன் வருடங்கள்ல இந்த உலகம், அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இந்த அண்டத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு வெடிப்பு ஏற்பட்டு, ஒரு சிதறல் ஏற்பட்டு, அந்த பெரிய வெடிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த இந்த அண்ட சலாசாலமும் அப்படியே விரிவடைய ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது. அப்ப எது வெடிச்சிச்சு என்று கேட்கிறாங்க. கேட்கிற நேரத்தில் சொல்றாங்க, வெடிச்ச பொருள் வந்து ஒரே ஒரு அணுதான் அப்படின்றாங்க. ஒரே ஒரு அணு வெடிச்சிருக்குது. ஒரு விஞ்ஞானி சொல்றார், இந்த அணுவுடைய அளவு, அணு வந்து கண்ணுக்கு தெரியாதுங்க, கண்ணுக்கு தெரியாது தானே. 1 கோடி லட்சம் வந்து அந்த அணுட வந்து துகள்கள் இருக்குமெண்டா, எப்படி அணு வந்து எங்களுக்கு தெரியும்? தெரியாது, வாய்ப்பில்லை. ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க,
இந்த அணுவை இப்ப இந்த அண்டம் வந்து விசாலமாகிக்கிற அளவை பார்த்தா, விரிவடைஞ்சிருக்கிற அளவை பார்த்தா, வியாழன் கிரகம் இருக்குதே, அதுதான் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல மிக பிரம்மாண்டமான கிரகம். விலங்கு அதுல வந்து ஒரு ஒரு காப்பு வடிவத்தில் ஒரு அந்த கிரகத்தை சுத்தி வந்து ஒரு கோடும் போகும், பார்த்துருப்பீங்க. இதுதான் மிக விசாலமான கிரகம். இந்த கிரகத்தின் அளவுக்கு அந்த அணு இருந்திருக்கலாம். அணு என்றாலே கிரகத்தின் அளவுக்கு இருக்காது, கண்ணுக்கு விளங்காது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கண்டா, அந்த அளவுக்கு பொருட்கள் இன்றைக்கு விண்வெளியில பார்க்கிறோம். அவ்வளவு சிதறல்ல, இன்னும் சிதறி கொண்டு இருக்குதான். அது என்ன சொல்றாங்கண்டா, ஒரு விஞ்ஞானி, அவருடைய பேர் வந்து லிமாய்டர் என்று சொல்லக்கூடிய, கானான் லிமாய்டர் என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் 20ஆம் நூற்றாண்டுல நடுப்பகுதியில் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். அவர் சொல்றார், இந்த வெடிப்பு எப்படி நடந்திருக்குமெண்டா, இப்ப நீங்க ஒரு பம் பிளாஸ்டான ஒரு இடத்துக்கு போங்க. அவர் சொல்றார், போவீங்களா? போயிட்டு பார்க்கறதுக்கு ஆசை இருக்குதா? ஒரு இடத்துல போம்பை வெடிச்சிருக்குது, அந்த இடத்துக்கு போய் பாருங்க, என்னமா இருக்கும்? போம்பை வெடிக்கிறத நேரடியாக பார்த்துருக்கிறீங்களா? நாங்கள் ஸ்கூலில் இருந்த காலத்தில் வந்து ஜைரா காலேஜில் இருந்தோம் படித்து கொண்டு. மரதானில் போம்பை வெடிச்சு தானே, பக்கத்தில் தான் இருந்தோம். அல்லாஹ் காப்பாற்ற ஒன்றும் ஆகலை, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தோம். ஆனால் 1 கிலோமீட்டர் போல் தூரத்தில் இருந்தாலும் அந்த பம் பிளாஸ்டான நேரத்தில் இருந்து, அது சூசைட் பம் தான், சாதாரண ஒரு பம் தான். காதில் வந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், இல்லைன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்துருக்கிறீங்களா? திடீரென்று பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டாசை போடுறான், தும்மல சென்ன ஒன்று வச்சிருக்கிறானே, அது கொஞ்சம் சவுண்டு கூட போட்டோன்னு என்ன நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காம வருது. அப்படி காதபடி மெஷின் என்ன செய்யும், மெஷின் வந்து செவுடாக ஆரம்பிக்கும், சத்தம் ஒன்று மட்டும் கேட்கும். இதே மாதிரி அந்த பட்டாசை போட்ட இடத்துல அந்த வெடிப்பிட அதிர்வு இருக்குதே, அதை நீங்கள் உணர்வீங்களா இல்லையா? தூசு வந்து படரும், அதே மாதிரி கல்கள் வந்து எரிக்க வீசிப்படும், அதே மாதிரி உங்களோட உடம்புல ஒரு விதமான அதிர்வு உணர்வு ஒன்று தெரிஞ்சு கொண்டே இருக்கும். இவர் சொல்றார், இது சாதாரண பட்டாசுட அதிர்வு. ஒரு பாம் பிளாஸ்ட் ஆனா அந்த இடத்துக்கு போனா, பாம் பிளாஸ்ட் ஆகி முடிந்தாலும் அந்த பொம்முடைய அந்த அதிர்வு இருக்குதே, அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். காதுல வந்து சவுண்ட் ஒழுங்கா கேட்காது, மேலுக்கு வந்து வித்தியாசமான ஒரு உணர்வு, அந்த மாதிரி எங்கேயோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போன மாதிரி நீங்கள் உணர்வீர்கள். இந்த உணர்வு இப்போதும் விண்வெளியில் இருக்கிறது என்றார். இப்பயுமிக்கா எப்போ பொம் பிளாஸ்ட் ஆகிக்குது, பிக் பேங் எப்போ நடந்துக்குது? 13.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பதாக. ஆனால் இப்போதும் விண்வெளிக்கு போனீங்கண்டா ஒரு விதமான அதிர்வை நாங்கள் உணர்கிறோம். காரணம் எப்படி அதிர்வை பார்க்குறாங்கண்டா, அந்த வெப்பநிலை இருக்குதே, அது இன்னும் இருக்குதா? அதிர்ந்தது வெடிச்சதுல வெப்பம் இருக்குதே. பொம் பிளாஸ்ட் பண்ண இடத்துல ஒரு கல்லை போயிட்டு தொட்டு பாருங்க, கல் வெடிச்சிருக்காது. வெடிச்ச கல்லா இருந்தாலும் வெடிக்காத கல்லா இருந்தாலும் கல்லை வெடிக்க வைக்கல, பொம் தான் வெடிச்சிச்சு. பக்கத்துல ஒரு வாகனம் இருக்குது, அந்த வாகனத்தை தொட்டு பார்த்தா சூடா இருக்குமா? வாகனத்துக்கு யாராவது நெருப்பு வச்சாங்களா? இல்ல. வாகனம் பத்திச்சா பத்தாம சூடாகும், தீ பிடிக்காம சூடாகும் என்ற அதுதான் அதிர்வு. அந்த வெப்பநிலை இன்றும் விண்வெளியில் இருக்கிறது, லிமாய்டர் சொல்கிறார். இப்ப இந்த உலகத்துல 21ஆம் நூற்றாண்டுல உலகமே கண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞானி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்றவர், அவர் வந்து இப்ப பார்த்துப்பீங்க வீல் சேர்ல தான் இருப்பார் இப்பயும். ஆனால் உலகத்துக்கு நிறைய அறிவியல் ரீதியான விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். உலகமே இன்று அவர் தான் விஞ்ஞானத்தில் பெரிய இடத்துல வச்சிருக்கிறார். அவர் தான் நம்பர் 1 இப்ப இருக்கிறார் விஞ்ஞான உலகத்திலே. எல்லா விஞ்ஞானத்திலையும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. குவாண்டம் தியரின்னு ஒரு தியரியை சொல்லுவாங்க ஒரு சாரார். இந்த உலகத்தில் என்ன பொருள் உருவானாலும் அது வந்து இன்னொரு பொருளுடைய எதிர்வினையாகத்தான் இயங்குகிறது அப்படி என்றுவான் குவாண்டம் தியரி என்று. அதை எங்கள்ட விதியை நிலைநாட்டுறதுக்கு சரியானதா இருக்கும். இங்க வந்து ஒருத்தர் இயங்குறதா இருந்தால் யாரோ அங்க இயக்கி கொண்டு இருக்கிறார், அதனாலதான் இவர் இயங்குறார் என்றுவாங்க. ஆனா அதுல கிறுக்குத்தனங்கள் இருக்கும். குவாண்டம் தியரி என்றவன் சொல்லுவா, இன்னைக்கு வந்து ஒரு கட்டிடம் இருக்குது, இந்த கட்டிடம் இருக்குது, ஆமா இருக்குது, எப்படி இருக்குது? அதுவா இருக்குது, எப்படி இல்லாம போ, யார்டையாவது உத்தரவு வந்து அது இல்லாம போயிடும். நாளைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த கட்டிடம் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லைன்னுவான். விளங்கிச்சா? நாளைக்கு இந்த கட்டிடம் இதே இடத்துல இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்குதா? இல்ல, உண்மையிலே இல்லை தானுங்க. அல்லாட உத்தரவின் பேர்ல தானே இது இருந்து கொண்டு இருக்குது. இப்படிதான் நம்ம சொல்லுது. இதுல இன்னொன்ற சொல்லுவான், இப்ப நாங்க ஒரு பொருளை 2 ஜோடிய, ஒரு காதலன் காதலி 2 பேரை வச்சுக்கொள்வோம். ஒருத்தவரை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிட்டோம். காதலன் இங்க இருக்கிறார், அங்க காதலி அங்க இருக்கிறா. இவருக்கு வந்து இங்க நோவினை செஞ்சா அங்க இருக்கக்கூடிய காதலிக்கு வந்து ரியாக்ஷன் வருமா? சும்மா கதைக்கு சொல்லுவாங்களே தவிர உண்மையிலே ரியாக்ஷன் வருமா? வராது. இல்ல ட்வின்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு ட்வின்ஸ் இருக்கிறாங்க,
இந்த உலகத்தில் ஒரு ட்வீனில் ஒருத்தரை வைக்கிறோம், இன்னொருத்தரை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ட்வீனுக்கு பசிக்குது, அங்கே இருக்கக்கூடிய ட்வீன் வந்து அந்த பசியை வந்து உணர்வாரா? உணர மாட்டார். அவருக்கு பசி வந்து அவர் சாப்பிடுவார். இப்படி தானே நிலைமை. உலகத்தில் எங்கே வச்சாலும் இதுதான் நிலைமை. ஆனால் குவாண்டம் தியரி என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இங்கே இருக்கக்கூடியவருக்கு சாப்பாடு கொடுத்தோம்டா அங்கே இருக்கிறவருக்கு வந்து பசி போயிடும். இந்த மாதிரி சில தத்துவங்களே சொல்லுவாங்க. இது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அப்போ குவாண்டம் தியரி என்று கடவுளுடைய கட்டளையால் தான் அனைத்தும் இயங்குகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானமும் உண்டு. இன்னொரு தியரி இருக்குது, அது வந்து சாதாரண ரிலேட்டிவிட்டி சயின்ஸ். இது ஒப்பிட்டு செய்யக்கூடியது. ஒன்று வந்து ஒரு காரணத்தோட தான் இயங்கும், காரணம் இல்லாவிட்டால் இயங்காது. அப்போ அல்லாஹ் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் எங்களுக்கு ஒரு அறிவியலை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வோட கட்டளை பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கிறது. ஆனால் அந்த கட்டளையை வந்து அல்லாஹ் வந்து விதியாக்கி வச்சிருக்கிறான், காரணத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், காரணத்தை அல்லாஹ் விதியாக்கி வச்சிருக்கிறான். எனவே காரணம் இருக்கும் நேரத்தில் எல்லாம் அந்த கட்டளை இயங்கும். இப்படி என்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தருக்கு பசி வர வைக்கிறான். பசி வந்து அவன் சாப்பிட்டால் தான் அவன் வந்து என்ன செய்யணும், அவனுக்கு வந்து பசி தீரும் என்றதை அல்லாஹ் விதியாக்கிட்டான். ஆனா பசி தீரும் என்றதுனால சாப்பிடாம இவன் பாட்டுக்கு இவன் இருக்க முடியுமா? அதற்கான காரணியை தேடி இவன் போகணும். இப்படி இஸ்லாம் வச்சுக்குது. ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு நிலையை வச்சிருக்குது. இப்படி விஞ்ஞானத்துக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அனைத்து பிரிவுகளும் எந்த சர்ச்சையும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு விஞ்ஞான மாபெரிய விஞ்ஞான மாமேதை தான் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இவர் சொல்றார், கன்ஃபார்மா 13.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பதாக பெருவெடிப்பு நடந்துள்ளது. அதை நான் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கிறேன் என்று நிரூபிச்சு காட்டுற மனுஷன். இது கன்ஃபார்ம், இது கன்ஃபார்மா சாத்தியம் இருக்குது. ஒரு அணு வந்து வெடிச்சிருக்குது, எப்படி ஒரு அணு சிதறலாம் நிரூபிச்சு காட்டுறேன்றாரு. அணுவை சிதற வச்சு காட்டவா? அதோட விளைவுகளை பார்க்குறீங்களான்னு கேட்குறான். எல்லாத்துக்கும் தெரியும். 1945 ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகிக்கு அணு கொண்டு போட்டான். எவ்வளவு சிதறல் ஏற்பட்டுச்சு, எவ்வளவு அழிவு ஏற்பட்டுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அணுவை தான் சிதற வச்சான். அணு ஆயுதம் என்ற இதுதான் ஒரு அணுவை வெடிக்க வைக்கிறது. பல அணுக்களை வெடிக்க வச்சா, ஒரு அணுவை வெடிக்க வச்சாலே பலவிதமான பிரச்சனைகள் வரும். பல அணுக்களை சேர்த்து அதை வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆயுத முறை தான் அணு ஆயுதம் என்று சொல்லக்கூடியது. அதை செஞ்சா உலகமே அழிஞ்சிரும் என்றான், கடல் பொங்கிரும் என்றான், சூரியத்தில் வெளிச்சம் வந்து மங்கிரும் என்றான். அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சக்தி அணுக்கு இருக்கிறது. அவன் சொல்றார், ஒரு அணு வந்து பலவிதமான சிதறலுக்கு உள்ளாகியதால் தான் இந்த எல்லா ஏற்பாடும் நடக்குது. ஆரம்பத்தில் உலகத்தில் இந்த வெடிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இதை இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்தில் உலகத்தினுடைய ஆரம்பத்தை பற்றி பேசக்கூடிய விஞ்ஞான பூர்வமான கருத்தா இது மட்டும்தான் வந்து நிற்கிது. இதை எந்த ஒரு அச்சும் பிசகாமல், எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் அப்படியே அச்சு அசலாக திருக்குர்ஆன் சொல்லுது. அதுதான் ஆச்சரியம். ஒரு அணு சிதறி சென்றாரே, அணு சிதறலுக்கு காரணம் அது எனக்கு தெரியாது என்றாரு. சிதறி இருக்குது. சிதறி இருக்கிறதுனால தான் ஹீலியம் உருவாகிக்குது, பெரிலியம் உருவாகிக்குது. அதே மாதிரி இன்னும் பல தனிம பொருட்கள் உருவாகி இருக்குது. அந்த தனிம பொருட்கள் பல லட்ச வருஷங்களாக, கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு 10 லட்சம் வருடங்கள் அந்த வெடிப்பு மட்டும் நடந்து சிதறது மட்டும் ஒரு 10 லட்சம் வருஷமா நடந்திருக்குது. அது ஒரு புகை மூட்டமா இருந்திருக்குது. அணுக்கள் தனிமங்கள் மட்டும் அந்த வெப்பம் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னா, ஒரு செகண்டுக்கு 1000 டிகிரி அல்லது அதற்கு கூடுதலான வெப்பம் ஒரு அணுக்கு இருந்திருக்கும். ஒரு செகண்டுக்கு மட்டும் 1000 டிகிரி குறைஞ்சி இப்போ வெப்பம் குறைஞ்சி கொண்டே வருதுன்றாரு. வெடிச்ச நேரத்தில் ஒரு செகண்டுக்கு 1000 டிகிரி குறைஞ்சி இருக்குமா அந்த வெப்பம். வெடிச்சிருச்சு, வெப்பத்தோட அளவு எவ்வளோன்னு தெரியாது. ஒரு செகண்ட் தாண்டினோடனே 1000 டிகிரி குறையுது. இன்னொரு 2வது செகண்ட் தாண்டினோடனே 1000 டிகிரி குறையுது. 1000 டிகிரி ஏண்டா சாதாரண வெப்பம் இல்லை. நாங்கள் வந்து மனுஷன் உருவுற வெப்பம் வந்து 60 டிகிரி. 60 டிகிரியில் நாங்கள் உருவிடுவோம். இவர் சொல்றாரு செகண்டுக்கு 1000 டிகிரியில வெப்பம் தனிய ஆரம்பிக்குதான். எத்தனை டிகிரியில வெடிச்சுன்னு தெரியாதுன்றாரு. அது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு செகண்டுக்கும் கிட்டத்தட்ட 1000 அல்லது 1000க்கும் மேல செகண்ட் தாண்ட தனிய ஆரம்பிக்குது. இப்படி வெப்பம் தனியக்கூடிய காலம் 10 லட்சம் வருடங்கள் ஆகி இருக்கும் அப்படின்றாங்க. இந்த வெடிப்பு எப்படிப்பட்ட வெடிப்புன்னு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்க. ஒரு சொல்றார், அதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுறான்டா, அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யரல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சிந்திக்கவில்லையா, அன்ன சமாவாத்தி வல் அர்ல கானதா ரதகா, இந்த வானங்களும் பூமியும்
ஒன்றாக இருந்தது அப்படின்னு. இவங்க எதை கேட்குறாங்களோ, எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, கருத்து வேறுபாடு கொண்டு அடிச்சு கொண்டு பலவிதமான ஆராய்ச்சிக்கு பிறகு முடிவு கண்டு இருக்கிறாங்களே, இதை மறுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, முடியலை. இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்தது. அல்லாஹ்க்கும் சொல்லலாம் சயின்டிஃபிக்கலா. வானம் என்று சொன்னா என்ன வானம் தெரியுமா? வானம் என்றால் விண்பொருட்கள் இருக்கிறது, கேலக்சிகள் இருக்கிறது, நெபியுலாக்கள் இருக்கிறது, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது அல்லாஹ் சொல்லலாம். அந்த காலத்தில் மக்களுக்கு விளங்குமா? விளங்காது. அல்லாஹ் எப்படி சொன்னா, வானங்களும் பூமியும் ரத்தக்கா ஒன்றாக இருந்தது. ரத்தக்கான் என்றது ஒரு பொருளாக. வானமும் பூமியும் ஒன்றாகிறேன்டா. வானம் எவ்வளோ விசாலமானது, இந்த பூமி எவ்வளோ விசாலமானது, ரெண்டு ஒன்றா மிக்ஸ் ஆகி இருந்துச்சா, ஒன்றாக இருந்தது. நாங்கள் என்ன செய்தோம்? ஃபஃபதக்னாஹுமா, அவற்றை நாங்கள் வெடிக்க வைத்தோம் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி வார்த்தை பாருங்க, அப்படியே அப்படியே அல்லாஹ் சொல்றான், வெட்டிக்க வச்சோம், வெட்டிச்சிச்சு, செதறிச்சு. அல்லாஹ் சொல்றான் இந்த திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தில் 30வது வசனம் இது. இந்த வசனத்தை 6வது நூற்றாண்டில் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது நிரூபிக்கப்படுது 1970ஆம் ஆண்டுல. ஸ்டீஃபன் ஹாக்கினும் அவருடைய நண்பர் ஒருவரும் சேர்ந்து தான் இதை நிரூபிக்கிறாங்க. இதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி 1907ஆம் ஆண்டுல 10ஆம் ஆண்டுல போன்ற அந்த ஆண்டுகள்ல இதுக்கு அடித்தளத்தை போடுறாரு. உலகத்தில் அண்டத்தில் செயற்பாடுகள் சம்பந்தமா இந்த ரிலேட்டிவிட்டி தியரியோட அது சார்பியல் கோட்பாடு என்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடோட இது சம்பந்தப்படலாம் என்று அவர் அடித்தளத்தை போடுறாரு. ஆனா சரியாக அறிவுபூர்வமாக நிரூபித்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கின் 1970. நபிகள் நாயகம் கிறிஸ்துக்கு பின் 621, 579 ரசூலா பிறக்கிறாங்க, 621 மரணிக்கிறாங்க. அப்ப அந்த கால பகுதியில் 6ஆம் நூற்றாண்டு பகுதியில் தான் இந்த வசனம் வருது. 6ஆம் நூற்றாண்டுல வந்ததை 21ஆம் நூற்றாண்டுல துல்லியமா சொல்றாங்க. அப்படியே செதற வச்சோம், செதறிச்சுங்க. எப்படி செதறலது? சாதாரண செதறல் இல்லை. அப்ப கேட்குறாங்க, செதறிச்சன்றீங்களே, அப்ப ஆரம்பத்தில் ஏதாவது பொருள் இருந்திருக்கணுமே, ஒன்றுமே இல்லாம செதறிச்சா? ஒன்றுமே இல்லாம செதறியதாக சொல்கிறீர்களா, அல்லது நீங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள் இருந்ததா சொல்றீங்களே, அந்த பொருள் ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்குமே அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு ஆரம்பம் ஒன்று இருக்குதே அப்படின்றாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விடையளிக்கிறான் பாருங்க. எப்படி சொல்றான்? வஸ்ஸமா பனைனாஹா பிஐதின், நாங்கள் இந்த வானத்தை ஆற்றலால் நாங்கள் படைத்தோம் அப்படின்றான். ஆற்றல் ஒன்றால படைச்சமே தவிர அந்த அணு ஆரம்பத்தில இருந்து இருக்கல. அணுவை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் உருவாக்குறான். உருவாக்கி அணுவை சிதறடிக்க வைக்கிறான். அணுவை சிதறடிக்க வச்சது அல்லாஹ், அணுவை உருவாக்கினது அல்லாஹ். அதுக்கு அல்லாஹ் சொல்லும் போது நாங்கள் அதை ஒரு சக்தியால் உருவாக்கினோம் என்றார். அப்ப ஆரம்பத்தில் இருந்த அணு இருக்கல. அணு கூட ஆரம்பத்தில் இருந்து இருந்தேன்னு சொன்னா படைச்சவன் ஒருத்தன் இல்லைன்னு ஆகிருமே. அணு ஆரம்பத்தில் இருந்து இருக்கல, அணுவை உடனடியாக அல்லாஹ் உருவாக்கி அதை சிதறடிக்க வைக்கிறான். எல்லாம் இப்படி ஒரு செகண்டுக்குள்ள நடக்குது, அவசரமா நடக்குது, அல்லாஹ் நினைக்கிற மாதிரி நடக்குது. அல்லாஹ் சொல்றான், பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இல்லாம படைச்சான் அப்படின்றான். முன்மாதிரியே இல்லை, எந்த மாடலும் இல்லை, ஆரம்பத்தில் இருக்கலன்னு அர்த்தம். ஒரு பொருளுக்குள்ளே இருக்கல, சாதாரணமா இருந்தது. முதலாவதா ஒரு அணுவை உருவாக்கி அந்த அணுவை நாங்க சிதறடிக்க வச்சோன்றோம். இதுதான் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடியது. இந்த சிதறலோட இந்த வெடிப்போட நிக்காம பல கோடிக்கணக்கான வருஷம் வெறும் புகை மண்டலமாக மட்டும் வானம் இருந்திருக்குது, இந்த அண்டம் இருந்திருக்குது. புகை மண்டலம் பார்க்கறதுக்கு தூசு பறந்துருக்கும். திடீரென்று ஒரு வீட்டுக்குள்ள கட்டிடம் ஒன்று இடிஞ்சு விழுந்துச்சு வைங்க, திடீரென்று என்ன விளங்கும்? சத்தம் ஒன்று கேட்கும். திடீரென்று டமார் என்ற ஒரு சத்தம் கேட்கும். அது தூசு பரவி கொண்டு இருக்கும். இவ்வளவுதானே விளங்கும். ஆரம்பத்தில் இப்படி தூசு படலமாக இருந்தது. ஸ்டீஃபன் ஹாக்கின் சொல்றான், இது தூசு படலமாக தான் இருக்க முடியும். ஏன்? ஒரு தனிமம் தனியா பிரிஞ்சு வருது, தூளா போகுது, ஒவ்வொரு மூலக்கருக்களும் உருவாகுது, ஒவ்வொரு தனிமமும் உருவாகுது. வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒன்றுக்கும் என்ன செய்யல, சேர முடியல. அதுக்கு ஒரு ஈர்ப்பு விசை, அதுக்கு ஒரு ஈர்ப்பு விசை, அது ஒரு பக்கத்துக்கு இழுப்பட்டு போகுது. இந்த அணுக்கு ஒரு ஈர்ப்பு விசை, இது இன்னொரு பக்கத்தில் இழுப்பட்டு போகுது. ஒவ்வொரு மூலப்பொருளும் ஒவ்வொரு சக்தியை கொண்டு ஒவ்வொரு பக்கத்துக்கு இழுப்பட்டு போகுது. இழுப்பட்டு போகும்போது வெப்பம் குறைய 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 ஒவ்வொரு தனிமத்துக்கும் அதுக்குரிய தனி ஈர்ப்பு சக்தியினுடைய அளவின்படி, இப்போ ஒரு ஹைட்ரஜன் என்ற அணு இப்போ தனியாக பிரிஞ்சு போகுது, ஹீலியம் தனியாக பிரிஞ்சு போகுது,
பெரலியம் என்ற அணு தனியாக பிரிஞ்சு போகுது. இதெல்லாம் மூலப்பொருட்கள் பிரிஞ்சு போகுது. இந்த வெடிப்புல பிரிஞ்சு போகுதுன்னு வைங்க. இப்போ ஹைட்ரஜனும் பெரலியமும் சேர முடியலை, ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர முடியலை, தனித்தனியாக தான் நிற்கிது. அப்போ எப்படி சேர்க்கிறது? சேர முடியாததுக்கு காரணம் அதில் வெப்பநிலை கூடன்றது. இதுக்கு அதோட போய்ட்டு ஒட்ட முடியலை. சூடாக இருந்தால் ஒட்ட இயலாது, கூலாக இருந்தால் தான் ஒட்டலாம். அதனால் தனியாக காட்டிலும் காலம் கிடக்குது. கடந்த பிறகு அந்த தனிம பொருட்கள், அந்த மூலக்கருக்கள் குளிர் அடைஞ்ச உடனே, வெப்பம் குறைஞ்ச உடனே எதுக்கு கூடுதலான சக்தி? எனக்கு ஈர்ப்பு சக்தி கூடண்டா நான் ஹைட்ரஜன் இழுத்து எடுத்துருவேன். ஹீலியத்துக்கு ஈர்ப்பு விசை கூடண்டா ஹைட்ரஜன் இழுத்து எடுத்துரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர சேர ஆரம்பிச்சிச்சு. இந்த வெப்பநிலை குறைவதற்கு ஒரு பல காலம் போச்சே, லட்சக்கணக்கான வருடங்கள் போச்சே. இந்த நேரத்தில் இந்த விண்வெளி பார்ப்பதற்கு ஒரு புகை மண்டலமாக இருந்தது அப்படின்றான். இது அல்லாஹ் தஆலா சொல்றத பாருங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான்? சும்மஸ்தவா இலஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தை பிறகு ஒழுங்குபடுத்தினான். அல்லாஹ் சொல்றான் வானத்தை ஒழுங்குபடுத்தினான். வஹிய துஹானுன், அது எப்படி இருந்தது? ஒரு புகை மண்டலமாக இருந்தது. அல்லாஹ் சொல்றான். அப்படியே அதே வேர்ட், அதே வார்த்தை, எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லைங்க. அல்லாஹ் தான் இதை படைச்சான்ன்றதுல எந்த சந்தேகமும் வராத விதத்தில். இதை குர்ஆனை பார்த்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லலை. அதான் எங்களை ஆச்சரியம். குர்ஆனை பார்த்து அவர் சொல்லவே இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியலை வச்சு, கணக்கை வச்சு, சார்பியல் கோட்பாடை வச்சு, தனிம பொருட்களுடைய அடிப்படை தத்துவங்களை வச்சு, மூலக்கருக்களுடைய அடிப்படை தத்துவங்களை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறார். இப்படி தான் நடந்து இருக்கணும், இப்படி தான் இது ஆகி இருக்கணும், இருக்கலாம், இப்படி நடந்து இருக்கலாம், இருக்கலாம் தான் சொல்லி லாம் தான் சொல்றாரு. அது அப்படியே குர்ஆன் சொல்லுது. லாம் இல்லடா, அது மீமு, அப்படிதான் நூனு, அப்படிதான் நடந்துச்சு. எந்த லாமையும் வைக்க தேவையில்ல, தெளிவாக உள்ளது. துஹான் ஒரு புகை மண்டலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றத பார்க்கிறோம். அப்ப இப்படி இந்த புகை மண்டலத்துக்கு அல்லாஹ் தஆலா பிறகு என்ன செய்யறான்? ஃபகால லஹா, அல்லாஹ் வானத்துக்கு கட்டளையிடுறான், பூமிக்கு கட்டளையிடுறான். இஹ்தியா தௌஅன் அவு கர்ஹா, விரும்பியோ விரும்பாமலோ என்னிடம் வாருங்கள் என்றான் அல்லாஹ். இப்போ தூசு படலம் தானே இருக்குது. இந்த தூசு வானத்தில், வானம் என்ற வெட்டவெளி. நான் நேற்று சென்ற தொடரில் சொன்ன வானத்துக்கு என்ன அர்த்தம் என்று, வெட்டவெளி. இந்த வெட்டவெளியில் தூசு படலமாக இருக்கும்போது அந்த வெட்டவெளிக்கு எல்லாம் கட்டளையிடுறான். அதாவது தூசு தான் பறந்து இருக்குது, அதுக்கு கட்டளையிடுறான். விரும்பியோ விரும்பாமலோ நீ என்ன செய்ய வேண்டும்? என்கிட்ட வரணும். எப்படியா வரணும்? வானமாக வர வேண்டும், பூமியாக வர வேண்டும். இப்ப சொல்லும் போதுதான் ஒவ்வொரு கிரகமும் உருவாகுது. வானம் தனியா செப்பரேட் ஆகுது, வெட்டவெளி தனியா செப்பரேட் ஆகுது, அணுக்கள் எல்லாம் வேறையா ஒன்று சேருது. சேர வேண்டிய பொருள், சந்திரனுக்கு தேவையான அணுக்கள் எல்லாம் சந்திரனாக சேருது, சூரியனுக்கு தேவையான அணுக்கள் எல்லாம் சூரியனா சேருது, பூமிக்கு தேவையான அணுக்கள் எல்லாம் பூமியா. அல்லாஹ் சொல்றான் ஈத்தியா, என்னிடம் வா, பூமியே வா என்ற அல்லாஹ் ஆர்டர் போடுவான். இல்லாததுக்கு தான் ஆர்டர் போடுவான். அல்லாஹ் இன்னமா அரதுனாஹு செய்யன், நாங்கள் ஒன்றை நினைத்தால் ஐயகூல லஹு, அந்த நினைப்புக்கு கட்டளையிடுவோம். அல்லாஹ் சொல்றான். எதுக்கு கட்டளையிடுவோம் நாங்க? அல்லாஹ் ஒரு பொருளை மனுஷனை காட்டி, பூமியை காட்டி, பூமியை வேண்ட, பூமி ஏற்கனவே இருக்குதே, இருக்கிறத அப்போ உருவாக்கலண்டு ஆகிரும். அதனால அல்லாஹ் இருக்கிற பொருளுக்கு கட்டளையிட மாட்டான். எதுக்கு கட்டளையிடுவான்? கற்பனைக்கு. அல்லாஹ் நினைக்கிறானே, எதை உருவாக்க நினைக்கிறானோ, இதை அரதுனா, எதை கற்பனை செய்கிறானோ அதற்கு கட்டளையிடுவான். அப்படி ஆகட்டும், உன்னை நினைப்பான், நினைப்பு நிற்கும், ஆகட்டும், கூண்டுவான், ஆகு வேண்டுவான், உடனே ஆகிவிடும், பயக்கும், உடனே ஆகிவிடும். அப்ப அல்லாஹ் இந்த புகை மண்டலமா இருக்கும்போது அந்த துகள்களுக்கு தான் கட்டளையிடுறான், தூசுக்கு தான் கட்டளையிடுறான். அவங்களுக்கு புரியறதுக்கு சொல்றதா இருந்தா தூசுக்கு கட்டளையிடுறான். வானமே வா, பூமியே வா, கட்டுப்பட்டு வா. இப்போ பூமியாக வரும்போது பூமிக்கு எதெல்லாம் தேவையோ அந்த ஏற்பாடோட பூமி வருது. இத விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றான் தெரியுமா? இது எப்படி நடந்துச்சுண்டா, ஏற்கனவே சொன்ன இந்த வெப்பநிலை குறைஞ்சி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மூலக்கருக்களா சேர்ந்து சேர்ந்து வந்துச்சு. இது எப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு அணு எடுத்து அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாங்க. என்ன உள்ள இருக்கக்கூடிய தனிமங்கள், என்ன உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் என்னன்னு ஆராய்ச்சி செய்கிறாங்க. 11 துகள்களை கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இந்த மாதிரி பல துகள்கள் இருக்குது. துகள் என்றால் கடைசி பொருள், அணுட பல விதத்தில். அந்த ஒரு பொருளில் எலக்ட்ரானில் பல எலக்ட்ரான்கள் இருக்கும், புரோட்டானில் பல புரோட்டான்கள் இருக்கும். அடிப்படையான பிரிவுகளை கண்டுபிடிக்கிறாங்க, 11 பிரிவுகள். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஒரு அணுக்குள்ள
11 பிரிவுகள் இல்லை, 12வது ஒன்று இருக்குது, அது சிக்குது இல்லை அப்படின்னு தேடுறாங்க. 12வது பிரிவை காணோம், ஆனால் ஒன்று இருக்கத்தான் செய்யுது, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? கண்டுபிடிக்க முடியாத, கண்ணுக்கு தெரியல ஆனால் இருக்குதுன்றான். இருக்குது, அணுல வந்து 12 வகைகள் அணுக்குள்ள பிரிவா பிரிஞ்சு இருக்குது. 11 வகையை கண்டுபிடிச்சிட்டோம், 12வது வகை என்னன்னு தெரியல. தெரியாதனால அதுக்கு கடவுளின் துகள் என்று பேர் வச்சான். கோட்ஸ் புரோட்டோகால் என்று பேர் வச்சான். அதுக்கு கடவுளின் துகள் இருக்குதானா விளங்குதில்லை, கடவுளும் இருக்கிறார் ஆனா கண்ணுக்கு விளங்குதில்லை, அதனால அது கடவுளின் துகள். இந்த துகள் என்ன செய்து? கோட்ஸ் புரோட்டோகால். இதை என்ன செய்தா? இதுதான் ஒரு அணுவை எதோட கொண்டு போயிட்டு எப்படி சேரணும் முடிவு செய்து. சுபஹானல்லாஹ். பாருங்க, இந்த 12வது வகை தான் அந்த அணுவுடைய சக்தி, அந்த அணுவுடைய எடை. இந்த கோட்ஸ் புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய கடவுளின் துகள் இருக்குதே, இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஹிக்ஸ் போசான் என்று அதுக்கு பேர் வச்சாங்க. ஹிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, போசான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, போசான் என்று சொல்லக்கூடியவர். அடுத்தது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பேர்ல அந்த ஐநண்டு வாரத்தை எடுத்தாங்க, போசான் என்று பேர் வச்சாங்க. இதுக்கு ஹிக்ஸ் போசான் என்று சொல்லுவாங்க. கடவுளின் துகளை வந்து கண்டுபிடிச்சவங்க ஹிக்ஸ் போசான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஹிக்ஸ் என்று சொல்லக்கூடியவர், போசான் என்று சொல்லக்கூடியவர். இந்த 3 விஞ்ஞானிகளுடைய அறிவை வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இந்த துகள் தான் என்ன பொருளாக இந்த அணு மாறணும் என்று முடிவெடுக்குதான். அதனால கடவுளுடைய துகள் என்று பேர் வச்சாங்க. சரியா? அல்லாஹ் சொல்றானே வா என்று சொல்லும் போது பூமியா வரணுமா வானமா வரணுமான்னு எது முடிவு செய்யும்? அந்த அணு முடிவு செய்யும். அந்த அணுக்கு அந்த கட்டளைன்றது யாரு? இறைவன். இந்த விஞ்ஞானம் அப்படியே சொல்லுது. அப்படியே வானம் பூமியா மாறிச்சான். அதே மாதிரி சரி, வானம் பூமி உருவாகிருச்சு, அப்படி உருவாகிறனால அப்படி கிடக்குதா, அதோட நிக்குதா, அதோட வானத்துடைய இயக்கம் முடிஞ்சா என்று கேட்டா இல்ல, அது இன்று வரைக்கும் சிதறிக்கொண்டே இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஒரு பெலூன் எடுத்து நீங்க ஊதுறீங்க. முதல்ல ஊதுறவர் வந்து நான் ஊதுறேன்னு வைங்க, ஊதிட்டேன், கொஞ்சம் பெருசாகுது. பெலூன் ஒரு அளவு வரக்காரணம் பெருசாகி கொண்டே போகும் தானே. இந்த மாதிரி இந்த விண்வெளி ஆரம்பத்திலிருந்து இப்படியே எந்த வடிவத்தில் ஒரு பெலூன் ஊதப்படுற மாதிரி தான் சின்னதா இருந்து இப்படி விரிவடைஞ்சு கொண்டே போகுது. விரிவடைஞ்சு போகுதா? பெலூன் சரி ஒரு இடைவெளி வந்தோடனே, இடைவெளி நிரப்பப்பட்டோடனே வெடிச்சிடும். இது வந்து நிக்குதா இல்ல, தொடர்ச்சியாக விரிவடைஞ்சு கொண்டே இருக்குதான். எதுவரை காட்டிலும் விரிவடையுதுன்னு சொன்னா கண்டுபிடிக்கிறாங்க, சூரியனுடைய பயண வேகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சூரியனுடைய ஒரு மணித்தியாலத்துக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் சூரியன் என்ன செய்து வேகமாக பயணிக்குது. ஒரு மணித்தியாலத்துக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல சூரியன் பயணிக்குது. சூரியன் சுத்துது, தன்னைத்தானே சுத்துது. பூமி எல்லாம் மற்ற கோள்கள் எல்லாம் சூரியனை சுத்துது. சூரியன் தன்னையும் தன்னோடு சுத்தி வரக்கூடிய அனைத்து கோள்களையும் எடுத்துக்கொண்டு சூரியன் எங்கேயோ போகுது. அல்லாஹ் சொல்றான் வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா. சூரியன் அதற்குரிய பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சூரியன் போகுதுன்னா அரசுக்கு கீழே போகல. சூரியன் அரசுக்கு கீழே போயிட்டு அல்லாவே உதிக்க வேண்டி கேட்டு வந்தது அப்படி இல்லை. சூரியன் போறேன்டா பூமியை விட்டுட்டு போகாது. அரிசி வந்து பூமிக்கு மேலே, பூமி கீழே, அரிசி வந்து பூமியெல்லாம் தாண்டி இருக்குது. அப்படி போகல, பூமியையும் இழுத்துக்கொண்டு, செவ்வாய் கிரகத்தையும் இழுத்துக்கொண்டு, வியாழனையும் இழுத்துக்கொண்டு, சனியையும் இழுத்துக்கொண்டு, எல்லா சனியங்களையும் இழுத்துக்கொண்டு என்ன செய்து அது ஒரு பயணத்தை நோக்கி போகுதான். அந்த பயண வேகம் ஒரு மணித்தியாலத்துக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகம். ஒரு நாளைக்கு எத்தனை பாருங்க, 24 மணித்தியாலம். 9ஆல பெருக்கி பாருங்க, 230 வருதா? 230 கிலோமீட்டர் லட்சக்கணக்கில் வருது. அதுல ஒரு வருஷத்துக்கு பாருங்க, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 கோடி கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது வருஷத்துக்கு மட்டும். பூமி உருவாகி எத்தனை வருஷம்ன்றான்? இந்த அண்டம் உருவாகி 13.5 பில்லியன் வருடங்கள். அப்ப இதுவரைக்கும் எவ்வளவு ஒரு தூரத்துக்கு சூரியன் பயணிச்சுக்குதுன்னு பாருங்க. கடைசியில் என்ன நடக்கும் சூரியனுக்கு? இத ஷம்சு குவிரத், சூரியன் ஒளி இழக்கும் போது அல்லாஹ் சொல்றான், சூரியன் என்ன செய்யுமா? ஒளியை இழக்கும். எப்படி இழக்கும் என்று விளங்குதா? எங்கே இருந்து எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்குது. ஆரம்பத்தில் வெடிச்ச இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு இருக்குது இப்ப சூரியன் அண்ட வெளியில? ஒரு வருடத்துக்கு 2 கோடி கிலோமீட்டர் தூரத்தில்
13.5 பில்லியன் வருடம் பயணிச்சிருச்சு. இதே போன்று கியாமத் நாள் மட்டும் பயணிச்சு ஒரு கட்டத்தை தாண்டோன்னே சூரியனுக்கு தேவையான வெப்பம் என்ன செஞ்சிடும்? இல்லாம போமா இல்லையா? லாஜிக் விளங்குதா இல்லையா? சூரியன் வந்து ஒளி இழக்குமா இல்லையா? இழக்கும். இன்னைக்கு விஞ்ஞானிகளுடைய கணிப்பு என்ன தெரியுமா? சூரியனுக்கு என்ன நடக்க போகுது? சூரியன் ஒளியை இழக்குமா இல்லையா? இதை தான் தேடிக்கொண்டிருக்கிறான். ஏனெண்டா ஒட்டுமொத்த இந்த பூமியும் எல்லா கிரகங்களும் இயங்குறதுக்கு அடிப்படையான காரணமா சூரியன் இருக்குது. சூரியன் தான் காரணம். அப்ப அந்த சூரியன் ஒளி இழக்கிறது வந்து இவ்வளவு பயணம் போறதுனால நடக்குது. அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொன்னா பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின், வானத்தை நாங்கள் ஒரு ஆற்றலால் படைத்தோம், வ இன்னா லமூசிஊன், நாங்கள் இந்த அண்டத்தை வானத்தை விரிவாக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். இப்பையும் இப்ப குர்ஆன் ஓதினாலும் இப்பையும் அது வந்து நிகழ்கால சொல்லாக இருக்குது, கண்டினியூவா நடக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. நாங்க விரிவாக்கினோம் என்று அல்லாஹ் இறந்த கால சொல்லாக அல்லாஹ் சொல்லல, இப்ப நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி விரிவாக்கி கொண்டு இருக்கிறோம், விரிவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, நாங்க தான் அதை செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் இந்த பேரண்டம் உருவான வரலாறை பற்றி குர்ஆன் சொல்லுது. நான் கேட்கிறேன், இதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்கலாம்? அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நான் சொன்னனே, இதில் இந்த எலக்ட்ரானை பற்றி, புரோட்டானை பற்றி, நியூட்ரானை பற்றி, அல்லது வந்து ஹிக்ஸ் போசானை பற்றி, கடவுளின் துகளை பற்றி, அல்லது வந்து புவியீர்ப்பு விசைய பற்றி, நியூட்டன்ட விதிகளை பற்றி திருப்பி உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்களா? சொல்லும் போது ஒரு ட்ரெக்ல போய்கொண்டே இருந்துச்சு. திருப்பி இப்போவே சொல்றதுக்கு யோசிக்கிறோமே. இது சொல்லி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொல்றாங்க? 1400 வருடங்களுக்கு முன்பதா சொல்றாங்க. அவங்களா சொல்லியிருக்கலாமா? அவங்களுக்கு விஞ்ஞான அறிவு இருந்துச்சா? அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? நாங்க எழுத படிக்க தெரியாத சமுதாயம், நாங்க வந்து கணக்கு பண்ண தெரியாதவங்க, இப்படி 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 என்னாங்க. 29 நாள் இப்படிதான் ரசூலா சொன்னாங்க. நான் மாசத்துக்கு 4 எத்தனைன்னு கேட்டால் நீங்க சொல்லுவீங்க, நாங்க சொல்லுவோம். ரசூலா என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியாது, வேணுமெண்டா எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் கையால காட்டுறேன், இந்த பாருங்க 29 இதுதான் அப்படின்ட்டாங்க. அப்ப 29 என்று சொல்றத கூட கையால எண்ணி சொன்னாங்களே, விரலால காட்டி பாவனை செய்து காட்டினார்களே, அவங்க எப்படி இதை சொல்லலாம்? அவங்களுக்கு எப்படி இது தெரியும்? அவங்களா இதை கற்பனை செஞ்சிருக்க முடியுமா? முஸ்லீம் அல்லாத மக்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம்? இந்த காலத்தில் விஞ்ஞானிகள் சொல்ற அதே வார்த்தை அச்சு பிசகாம அப்படியே அணு அளவா சொல்லப்பட்டிருக்குதே, எல்லாமே வருதே, ஒரு மாற்றமும் இல்லையே. இதுக்கு எதிரான விஞ்ஞானம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருச்சே. இந்த மாறாநிலை கோட்பாடு இன்றைக்கு காணல, அது தோல்வி அடைஞ்சிருச்சு. உலகம் ஆரம்பத்திலிருந்து இருக்குது, இறுதி வரை இருக்குது, அது அழியாது, உருவாகவும் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த விஞ்ஞானம் இன்றைக்கு வந்து அது எடுபடாத விஞ்ஞானமா மாறிடுச்சு. ஆனா இப்ப இந்த பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானம் தான் இந்த பேரண்டத்துடைய வரலாறு சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான சான்று என்று சொல்லி இன்றும் வந்து விஞ்ஞான உலகத்தில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. இனியும் அழிக்க இயலாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கணிதத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட ஒரு பேருண்மையாக அது இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இது எப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்க? இந்த காலம் என்பது உருவானதே இந்த பிக் பேங் தியரியால தான் என்றான். காலம் இருக்குதே, காலம் என்பது எப்படி உருவாகிச்சு? இந்த உலகமே இல்லாட்டி காலம் என்றது இருக்குதா? இந்த பெருவெடிப்புக்கு முன்னாடி காலம் இல்லை, பெருவெடிப்புக்கு பின்னாடி தான் காலம். பெருவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி காலம் இல்லை. ஏன்? எதுவுமே இருக்கலே. ஏதாவது ஒரு இடம் இருந்தால் தானே காலத்தை கணிக்கலாம். ஒரு இடம் இருக்கணும், அந்த இடம் இருந்தால் தான் அந்த இடம் எத்தனை நாள் எத்தனை மணிச்சாலும் இருக்குதுன்னு பார்த்து காலத்தை கணிப்பாங்க. ஒன்றுமே இல்லைண்டா எப்படி காலம் கணிக்கிறது? காலம் கணிக்க முடியாது. இப்போ நாங்கள் பூமியில் இருக்கிறோம், இரவு வருது பகல் வருது, நாளை கணிக்கிறோம். எப்படி இரவு பகலில் நாளை கணிச்சோம்? இரவு பகல் சுற்றி வாரதை வச்சு, இருட்டு வாரதை வச்சு, வெளிச்சம் வாரதை வச்சு கண்டுபிடிச்சு ஒரு நாள்ன்ட்டோம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தா இரவும் விளங்காது பகலும் விளங்காது. இப்போ வான்வெளியில் ஒருத்தன் நிற்கிறான், அண்டத்தில் நிற்கிறான், அவனுக்கு இரவு பகல் விளங்குமா? எல்லாம் ஒரே மாதிரி தான். அவன் எப்படி காலத்தை கணிப்பான்? காலத்தை கணிக்க வலிக்குதா? ஒரு இடம் இல்லாமல் காலம் இல்லை. உங்களுக்கு விளங்கிச்சா? இடம் இருந்தால் தான் காலம், இல்லாட்டி காலத்தை கணிக்கவே விளங்காது. என்ன செஞ்சு கணிக்க? ஒரே மாதிரி தானே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய உடம்புல வித்தியாசம் நடக்குமா நடக்காதான்றது சந்தேகத்துக்குரியது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில அப்போ ஓகேன்னு சொல்றாரு. காலம் என்பது உருவானதே இந்த பெருவெடிப்புக்கு பிறகுதான். ஏண்டா பெருவெடிப்புக்கு பிறகுதான் அண்டம் உருவாகுது. அண்டம் உருவாகும் போது தான் ஸ்பேஸ் இடம் கிடைக்குது, இடம் கிடைக்கும் போது தான் டைம் உருவாகுது அப்படின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறானே,
நான் தான் காலமாவேன் அப்படின்றான். எனக்கு ஆரம்பமும் இல்லை இறுதியும் இல்லை, நான் தான் அவ்வல் ஆகிர் என்றான். ஆனால் அவ்வல் வா ஆகிர், நான் தான் முதலாமானவன், நான் தான் இறுதியானவன். ஏன்? அல்லாஹ் காலத்துக்கு அப்பால் பட்டவன். படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் காலத்துக்கு உட்பட்டவைகள். அல்லாஹ்க்கு காலம் இல்லை. விளங்கிச்சா அவளுக்கு? காரணம் என்ன? அல்லாஹ்க்கு காலம் இல்லாததுக்கு படைக்கப்படலை, அவன் படைக்கப்படலையே, எப்பயும் இருக்கிறான், அதனால காலம் இல்லை, அதனால ஆரம்பம் இல்லை இறுதி இல்லை. ஆனால் அனைத்து பொருட்களுக்கும், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் காலம் இருக்குது. ஏன்? ஒரு இடம் உருவாகுது, இடம் உருவாகினா அந்த இடத்துக்கு காலம் வந்துடும். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த உலகத்தை வச்சிருக்கிறான். இதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றான், காலம் என்பது உருவானது இந்த பெருவெடிப்புக்கு பிறகுதான். ஏனென்றால் பெருவெடிப்பின் மூலமாகத்தான் இடம் கிடைச்சிச்சு, ஸ்பேஸ் கிடைக்குது. இடம் கிடைச்சாதான் காலத்தை கணிக்கலாம். எனவே காலத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, காலத்துக்கு ஒரு இறுதி இருக்கிறது. அல்லாஹ் நானே காலம் என்று சொல்றான். அவனுக்கு ஆரம்பம் இறுதி இருக்கிறதுனால இல்லை, அவன் இயக்குறான் காலத்தை. நான் இயக்குறதுனால எனக்கு ஏண்ட சொந்தத்துல காலம் இருக்குது, எனக்கு காலம் இல்லை, எனக்கு ஆரம்பம் இல்லை இறுதி இல்லை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நுணுக்கமான தத்துவங்களை இந்த ஆரம்ப பேரண்டத்தை பற்றி இறைவன் சொல்றான். இதை அறிவியல் துறையில் உள்ள சகோதரர்கள் இதை பார்த்தாங்கன்னு சொன்னா திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதம் தான் என்றதை கண்டிப்பாக என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஏனென்றால் முகமது நபிக்கு இது போன்ற ஒரு செய்தியை சொல்றதுக்குரிய அல்லாஹ் தஆலா தகுதியை கொடுக்கவில்லை. இது இறைவனுடைய வார்த்தை தான். எவன் படைச்சானோ அவனுக்கு தெரியாதா எப்படி படைச்சான், எப்படி அதை உருவாக்குறான், எப்படி அதை அழிப்பான்ன்றது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். எனவே இந்த பேரண்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி தான் இன்று விஞ்ஞானத்தில் நிரூபணமான செய்தியா இருக்குது. விஞ்ஞானத்தை வச்சு குர்ஆன் சொல்லலை, குர்ஆன் ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. எல்லாரும் மண்டையை குழப்பி கொண்டு இப்ப கண்டுபிடிச்சு நிற்கிறாங்க. இன்னும் சிலவங்களுக்கு இது குர்ஆன் சொன்னு தெரியாம இருக்கிறாங்க. அந்த மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உரை நிகழ்த்தப்படுகிறது. எனவே இது திருமறை குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அறிவியல் அற்புதத்தை சொல்லி இது திருக்குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. எல்லா வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஏனைய அறிவியல் சம்பந்தமான பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு நமக்கு அருள் புரியட்டும். அடுத்த வாரத்தில் இந்த வானம் எப்படி இருக்குது, அதே மாதிரி சூரிய சந்திரனுடைய இயக்கம் எப்படி இருக்குது, பூமியிட படித்தரங்கள் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான், இரவு பகலுடைய தத்துவத்தை எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான், இன்னும் பல அம்சங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நாங்கள் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.